Hello everyone, Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 19. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to right click an element. இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து softwaretestingmentor.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஆட்டோமேட் ப்ராக்டிஸ் பேஜ் ஹைஃபன் ரைட் கிளிக் டெமோன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெப் எலிமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் மெனுன்னு சொல்லுவாங்க, ரைட் கிளிக் மெனு, இது வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த வர லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த எலிமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி தென் இந்த வர லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஐட்டமை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கோடில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ப்ரௌசர் லான்ச் பண்ணணும். ஸோ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால க்ரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் யூஆர்எல்லை வந்து கெட் பண்ணணும், லோட் த யூஆர்எல். ஸோ டிரைவர் டாட் கெட் யூஸ் பண்ணி யூஆர்எல் லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஐடி இருக்கான்னு பார்க்கணும், ஐடி இல்லை. தென் நேம் இருக்கான்னு பார்க்கணும், நேமும் இல்லை. தேர்ட் வந்து கிளாஸ் இருக்கான்னு பார்க்கணும், கிளாஸ் நேம் இருக்குது பட் ரொம்ப லென்த்தி அண்ட் ஸ்பேஸோடு இருக்குது. ஒரு கிளாஸ் நேமோட வேல்யூ வந்து ஸ்பேஸோட வருதுன்னா அதை காமன் கிளாஸ் நேம்னு செலினியம் எடுத்துக்கும். செலினியம் வந்து காமன் கிளாஸ் நேமை சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, டேக் நேம். டேக் நேம் வந்து h1ங்கிறது. பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது இந்த ஒரு வெப் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கான்னு. மேபி மோர் தென் 1 இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாம்ல வச்சுட்டு கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து டேக் வந்து கொடுத்துருங்க. இங்கே என்ன காமிக்குது, 1 of 10 காமிக்குது. அப்போ இந்த பேஜில் டோட்டலாக 10 வெப் எலிமெண்ட்ஸ்க்கு இதே டேக் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. தென் வேற எந்த ஒரு வேயும் இல்லை. ஸோ எக்ஸ்பாத் தான் போய் ஆகணும். எக்ஸ்பாத்தும் கிளாஸ் வச்செல்லாம் எடுக்கக்கூடாது, டேக் நேம் வச்சும் எடுக்க முடியாது. இருக்கிறது வந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். இந்த வேல்யூ பாருங்க, அதாவது ஒரு அட்ரிபியூட் கூடயும் இல்லை, டபுள் கோட்ஸ்குள்ளேயும் இல்லை. ஸோ இப்படி ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு அட்ரிபியூட் கூடயும் இல்லாமல் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் இல்லாமல் இருக்குன்னா அதை வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எக்ஸ்பாத் எழுத போகிறோம், // தென் அந்த வெப் எலிமெண்டோட டேக் நேம் வந்து போடணும். இதோட டேக் என்னது, h1 ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் போட்டுட்டு சர்க்கிள் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள இந்த வேல்யூவை கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்க என்ன காமிக்குது, 1 of 1 காமிக்குது. ஸோ எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C. இப்போ கோட்ல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். எக்ஸ்பாத்ல டபுள் கோட்ஸ்குள்ள இந்த வேல்யூவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபைண்ட் எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணீங்கன்னா அதோட டேட்டா டைப் தெரியும். என்ன டேட்டா டைப், வெப் எலிமெண்ட்ங்கிற டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ வெப் எலிமெண்ட்ல இதை வந்து ஸ்டோர் பண்ண போறோம். வெப் எலிமெண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ மெனுன்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் A கண்ட்ரோல் I. இப்போ எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ செலினியம்ல ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ACTIONS கண்ட்ரோல் ஸ்பேஸ். இதுல ஓப்பன் QA செலினியம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற பேக்கேஜ்ல இருக்கிற ஆக்ஷன்ஸ் கிளாஸ். ஆக்ஷன் ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து வெப் டிரைவர் ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு டிரைவரை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். தென் இந்த ஆக்ஷன்ல இருந்து ஆக்ஷன் டாட் கான்டெக்ஸ்ட் கிளிக். கான்டெக்ஸ்ட் கிளிக் பாருங்க, 2 மெத்தட் காமிக்குது. ஸோ இந்த 2 மெத்தடில் நம்ம எலிமெண்ட் பேஸ்டாக தான் கிளிக் பண்ண போகிறோம்.
ஸோ அதனால இந்த வெப் எலிமெண்ட்டை ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்க மெத்தடை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த மெனுங்கிற வெப் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். தென் டாட் பெர்ஃபார்ம். இந்த பெர்ஃபார்ம் வந்து ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலே இந்த பெர்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டில் கொடுக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இந்த பெர்ஃபார்ம் கொடுக்காம ரன் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்டில் எந்த எரரும் இருக்காது, பட் ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் ஆகாது. இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஆக்சுவலாக ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, பட் அந்த ரைட் கிளிக் மெனு லோட் ஆகுறதுக்கு முன்னாடியே ரைட் கிளிக் பண்ண ட்ரை பண்ணனால ப்ரௌசரோட அந்த ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் கொடுக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுக்குறேன். THREAD.sleep. இது டியூரேஷன் கேட்கும். இதில் வந்து நான் 6 செகண்ட் வந்து கொடுக்குறேன். 6 செகண்ட் என்னது, 6000 மில்லி செகண்ட். அப்போ அது 6 செகண்ட் வெயிட் பண்ணும். இப்போ ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பாருங்க ரைட் கிளிக் மெனு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கு மோர் டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ், இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செட் பண்ணுங்க. ஸோ இது வந்து எல்ஐங்கிற டேக்குள்ள இருக்கு. அண்ட் ரேட்டஸ், இதுவும் டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் எடுக்க முடியும். இல்லை, ஓகே, இது வந்து ஏங்கிற டேக்ல இருக்கு. ஏன்னா ஆங்கர் டேக். ஏ டேக் வருதுனாலே அது லிங்க்னு அர்த்தம். லிங்க் வந்துருச்சுனாலே செலீனியம்ல லிங்க் டெஸ்ட் இல்லைன்னா பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ரேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ driver dot find element by dot link text. ஓகே, link text இதுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த வேல்யூ கொடுத்துருங்க. அண்ட் இந்த எலிமெண்ட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். மெனு ஆப்ஷனுங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ மெனு ஆப்ஷன்ல இருந்து டாட் கிளிக்குங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக், அதாவது மெனுங்கிற வெப் எலிமெண்ட் மேலே ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அந்த வர மெனு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ரேட்டஸ்ங்கிற ரைட் கிளிக் ஆப்ஷன் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஸோ ரைட் கிளிக்னு வந்தாலே ஆக்ஷன்ஸ் கிளாஸ் ஞாபகத்துக்கு வரணும். ஆக்ஷன்ஸ் கிளாஸ்ல இருக்கிற கான்டெக்ஸ்ட் கிளிக்குங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.